நான் இங்க ரெட் கலர் பிளேட்ல ஒட்டி இருக்கிறது மார்க்கெட்ல இருக்க லீடிங் பிராண்டு. எல்லா சேனல்லையும் விளம்பரம் வரும், ஆடலாம் பாடலாம் மலையேறலாம் அப்படிங்கறத நான் இங்க ஸ்டிக் பண்ணிருக்கேன். இந்த கிரீன் கலர்ல நான் ஸ்டிக் பண்ணிருக்கிறது ஃபெமி அனயான் சானிட்டரி நாப்கின், இன்டர்நேஷனல் குவாலிட்டி. இந்த நாப்கின் ஒரு நாளைக்கு ஒன்னு போதும். 5 டெக்னாலஜி இருக்கிறதுனால அனயான், இன்ஃப்ராரெட், மேக்னெட்டிக், நானோ, கைட்டின். உள்ள வந்து சூற்று கற்றாழை இருக்கு, நம்மளோட ஃப்ளோவை வந்து லாக் பண்ணிக்கும். காற்றோட்டம் இருக்கு. இந்த பேடு காற்றோட்டம் இல்ல, பிளாஸ்டிக். இதுல ஆடவும் முடியாது, ஓடவும் முடியாது, மலையேறவும் முடியாது. அவங்க மலையேறலாம் சொல்லுவாங்க, பிறண்டு படுக்கலாம்னு சொல்லுவாங்க, அதெல்லாம் முடியவே முடியாது. இப்ப நான் வந்து தண்ணி எடுத்திருக்கேன். ஒரு 150 ml தண்ணி எடுத்து 2 பேட்லையும் நான் அப்ளை பண்றேன். தாங்குதான் பாருங்களேன். இப்ப இது இந்த சிரஞ்சில ஃபர்ஸ்ட் 50 எடுத்திருக்கேன், 50 ml அப்ளை பண்றேன். ஃப்ளோ வந்து எந்த நேரம் எப்படி வரும்னு சொல்லவே முடியாது. நம்ம நடந்துட்டு இருப்போம், தூங்கிக்கிட்டு இருப்போம், வேலை பார்த்துட்டு இருப்போம், ஃப்ளோ பாட்டுக்கு வந்துகிட்டு இருக்கும், அடக்க முடியாது. இப்ப ஒரு யூரின் வருதுன்னா அதை அடக்கலாம், ஆனா ஃப்ளோ வந்து அடக்கவே முடியாது. இப்ப நான் அடுத்த 50 ml போடுறேன், 100 ml. அப்ப இந்த மாதிரி வரும்பொழுது அடிக்கடி நம்ம போய் இடம் தேடணும், மாத்திக்கிட்டே இருக்கணும். ஸ்கின்ல வந்து அந்த ஈரம் பட்டுக்கிட்டே இருக்கும் நமக்கு, அது ஒரு இரிட்டேஷனா இருக்கும். இப்ப பாருங்க 150 ml அப்ளை பண்ணிருக்கேன். இது உறிஞ்சுக்கல, லாக் பண்ணிக்கல, அப்படியே வெளியாக்குது தண்ணிய. இது எப்படி எனக்கு சௌகரியத்தை கொடுக்கும், இதுதான் இப்ப லைவா உங்களுக்கு நான் ஊத்தி காமிச்சிருக்கேன். இப்ப அதே 150 ml எடுத்து நம்மளோட ஃபெமி நாப்கின்ல நான் அப்ளை பண்றேன். இப்ப ஒரு 50 ml எடுத்திருக்கேன். இப்ப இது லாக்கிங் சிஸ்டம், உறிஞ்சுக்கும், மேல் லேயர் ட்ரையா இருக்கும் அப்படிங்கிறதுக்கு நேரடியாக ஒரு டெமோ. இப்போ 50 ml அப்ளை பண்ணியாச்சு. எகைன் இன்னொரு 50 ml. ஸ்கின்ல வந்து ஈரம் பட்டுக்கிட்டே இருந்தா நமக்கு வந்து ஒரு மாதிரி அன்ஈஸியா இருக்கும், இரிட்டேஷனா இருக்கும், மைண்ட் வந்து நல்லாவே இருக்காது. இப்போ 100 ml அப்ளை பண்ணிட்டோம், லாக் ஆயிருச்சு. இன்னொரு 50 ml. நம்ம ஃபெமி நாப்கின்ல தான் நீங்க ஆடலாம், பாடலாம், மலையேறலாம், பிறண்டு படுக்கலாம், நல்லா நிம்மதியா தூங்கலாம். ட்ரெஸ்ல ஆயிடுச்சோ இல்ல பேண்டீஸ்ல ஆயிடுச்சா இல்ல பெட்ஷீட்ல ஆயிடுச்சா அதெல்லாம் திரும்பி நீங்க பார்க்கவே வேண்டாம். இப்போ நான் பீரியட்ஸ்ல இருக்கேன், நான் உட்கார்ந்துருக்கேன், நான் நடக்கிறேன், நான் ஓடுறேன், நான் இப்படி கையில அமுத்துனா இப்படி ஈரம் பாருங்க, இந்த அளவுக்கு ஈரம் இருந்தா எப்படி எனக்கு என்னோட வேலைகளை நான் செய்ய முடியும்? தண்ணி பூரா வெளியில வந்துருச்சு பாருங்க, இப்படிதான் இருக்கு. ஆனா இங்க நம்ம எப்படி நீங்க அமுத்துனீங்கனாலும் தண்ணி வெளியே வராது. லாக்கிங் சிஸ்டம் இதுதான். உங்களுக்கு வெளியில ஒரு சொட்டு கூட தண்ணி இல்ல. 150 ml அப்ளை பண்ணோம், ஒரு டிராப் கூட வாட்டர் இல்ல. இப்ப லேயர் நான் ஒவ்வொரு லேயரா நான் உங்களுக்கு பிரிச்சு காமிக்கிறேன். இதுதான் பிளாஸ்டிக் லேயர். ஃபர்ஸ்ட் லேயர் தான் பிளாஸ்டிக் லேயர். இந்த லேயர் பெண்களுடைய எங்க தொடைப்பகுதி, பிறப்புறுப்பெல்லாம் ரொம்ப சென்சிட்டிவா இருக்கும். இதை இழுத்தீங்கன்னா இப்படி ரப்பர் மாதிரி வரும். இதுல நடக்க உராயும் பொழுதுதான் அந்த காயங்கள்லாம் ஏற்படும், அரிப்பு தன்மையெல்லாம் வரும். இதுல இருக்கிற ஃபர்ஸ்ட் லேயர் பாத்தீங்கன்னா ரொம்ப சாஃப்டா இருக்கும். இது வந்து காட்டன் லேயர். இது பிரிச்சிங்கன்னா இப்படி துணி மாதிரி பிரிஞ்சிடும். இது நெருப்பு வச்சாலும் சாம்பல் ஆயிரும், மண்ணோட மண்ணா மக்கிரும். இது 2 லேயருக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கும். இது வந்து 6 மாதம் தொடர்ந்து ஃபெமி நாப்கின் யூஸ் பண்ணாங்கன்னா அந்த கருப்பு கலர், ஒரு மாதிரி தொடை சைடெல்லாம் பிளாக் கலர் இருக்கும், அதெல்லாமே மறைஞ்சிரும். இது மேலும் அவங்களுக்கு தொந்தரவு தான் உண்டாகும். இது வந்து செகண்ட் லேயர். இது நியூஸ் பேப்பரோட ரீசைக்கிள். இது பர்ஃபியூம் லேயர்னு பேரு. இதை ஸ்மெல் பண்ணினீங்கன்னா ஒரு பர்ஃபியூம் ஸ்மெல் வரும். அந்த பர்ஃபியூம் எதுக்காக கொடுத்துருக்காங்கன்னா, வெளியில வர பிளட் வந்து காற்றோட்டம் இருந்துச்சுன்னா பேட் ஸ்மெல் வராது. இங்க காற்றோட்டம் இல்லாத ஒரு பிளாஸ்டிக் லேயர், கடைசி லேயர் கொடுத்துருக்கிறதுனால பிளட்ல ஸ்மெல் வரக்கூடாதுன்னு ஒரு பர்ஃபியூம் வச்சிருக்காங்க. அது ஒரு காரணம். இங்க இருக்கிற டயாக்சின், குளோரின், ப்ளீச்சிங்கோட ஸ்மெல் வரக்கூடாது அப்படிங்கிறதுக்காகவும் பர்ஃபியூம் வச்சிருக்காங்க. இந்த பர்ஃபியூம் நேரடியா இன்னர்ல உள்ள போச்சுன்னா ஸ்கின் அலர்ஜி, தோல் சம்பந்தப்பட்ட வியாதி எல்லாம் வரும். இது வந்து தேர்ட் லேயர். இதுல சிலிகான் ஜெல், இங்க ஒரு ஜெல் கொடுத்துருக்காங்க. இந்த ஜெல் வந்து இதுக்கு ரா மெட்டீரியல் வந்து பெட்ரோலியம், பை ப்ராடக்ட் வந்து பெட்ரோலியம். இந்த காட்டன் வந்து ரீசைக்கிள் காட்டன். இது என்ன பண்ணுனா, இதுதான் மலட்டுத்தன்மையையும், புற்றுநோய், பிசிஓடி ப்ராப்ளம், நீர்க்கட்டி, தைராய்டு, இந்த பிரச்சனை எல்லாம் பெண்களுக்கு வரதுக்கு காரணம், வெள்ளைப்படுதல் அந்த மாதிரி. இந்த காட்டனை எடுத்து சுடுதண்ணியில போட்டு கொதிக்க வச்சீங்கன்னா மெர்ஜ் ஆயிடும். மெர்ஜ் ஆயிடுச்சுனாவே டயாக்சின், குளோரின் இருக்குன்னு அர்த்தங்க. இது கடைசி லேயர். இந்த லேயர் பாருங்க, இது பிளாஸ்டிக் லேயர். இப்படி பிரிச்சீங்கன்னா பலூன் மாதிரி வரும். இப்ப பலூனை ஊதி லாக் பண்ணிட்டோம்னா உள்ள இருக்கிற காத்து வெளியே போகாது, வெளியில இருக்கிற காத்து உள்ள வராது. அது போலதான் பிளட்ல இருக்கிற ஸ்மெல் வெளியே போகாது, ஃப்ரெஷ் ஏர் உள்ள வராது. இந்த பிளாஸ்டிக், இந்த கெமிக்கல் நாப்கின், இந்த கவர், இது எல்லாத்தையும் எடுத்து நான் தூக்கி எறிகிறேன் அப்படின்னா பூமியில மண்ணோட மண்ணா மக்கி போகாது. இது ஒரு பிளாஸ்டிக், இந்த ஒரு பிளாஸ்டிக் இதை போட்டேன் அப்படின்னா 4 பிளாஸ்டிக் கவருக்கு சமம். அப்போ ஒரு பெண்கள் எத்தனை லட்சக்கணக்கான கோடிக்கணக்கான பிளாஸ்டிக்கை நாங்க வெளியில போட்டா பூமிக்கும் கேடு. அப்ப ஃபெமிக்கு மாற சொல்றோம். இது சாஃப்டா இருக்கு. இந்த லேயர் தான் 5 டெக்னாலஜி: அனயான், இன்ஃப்ராரெட், மேக்னெட்டிக், நானோ, கைட்டின். அந்த 5 டெக்னாலஜி பத்தி உங்களுக்கு சொல்லியிருந்தேன். பாக்டீரியாவை கில் பண்ணும். எவ்வளவு நேரம் எடுத்துக்கிட்டாலும் நம்ம மாற்ற தேவையில்லை பேடு. இங்க 5 பேடு மாத்திர பக்கம், இங்க 1 பேடு போதும். அப்ப காஸ்ட் வந்து நமக்கு பேலன்ஸ் ஆயிக்கும். இன்ஃப்ராரெட் வந்து ஹார்மோனை பேலன்ஸ் பண்ணும். மேக்னெட்டிக் உற்சாகத்தை கொடுக்கும். நானோ வந்து சுரபிகளை சுரக்க வைக்கும். கைட்டின் மக்கி போறதுக்கு உதவும். இது வந்து ஒரு துணி தான். இதுலதான் அந்த டெக்னாலஜி இருக்கு. இதுக்குண்டான லேப் டெஸ்ட், அதுக்குண்டான சர்டிபிகேட் எல்லாமே இருக்குங்க. அடுத்து இந்த காட்டன். நம்மளோட காட்டன் வந்து ஆபரேஷன் தியேட்டர்ல யூஸ் பண்ணக்கூடிய சர்ஜிக்கல் காட்டன். இந்த காட்டனை நீங்க கொதிக்கிற தண்ணியில போட்டீங்கன்னா மெர்ஜ் ஆகாது. என்ன காரணம்னா, இது ஃப்ரெஷ் காட்டன். இந்த காட்டனை எடுத்து நீங்க கொதிக்கிற தண்ணியில போடுங்க, இப்படியே இருக்கும்.
அடுத்து இருக்கிறது ஜெல். இந்த ஜெல் வந்து இப்போ நான் அப்ளை பண்ண 150 ml தண்ணியையும் லாக் பண்ணிக்கிச்சு. இதுல இருந்து ஒரு சொட்டு தண்ணியை கூட நீங்க பிரிச்சு எடுக்க முடியாது. அதுவே இதுல நீங்க எடுத்தீங்கன்னா புழிஞ்சிங்கன்னா தண்ணி வரும், தண்ணி வருது. ஆனா இங்க நீங்க எவ்வளவு ப்ரெஷர் கொடுத்தீங்கனாலும் ஈரப்பதம் தான் இருக்கும். எவ்வளவு அமுக்குனீங்கனாலும் ஜெல்லு தான் வெளியே வரும். நீங்க எவ்வளவு ப்ரெஷர் கொடுத்தீங்கனாலும் பாருங்க வெளியில வருது, ஜெல்லு தான் வருது, தண்ணி வெளியவே வராதுங்க. அந்த அளவுக்கு லாக்கிங் சிஸ்டம் இதுல தான் இருக்கு. கடைசி லேயர், இந்த லேயர் வந்து நம்ம ஸ்கின் மாதிரியே டிசைன் பண்ணிருக்காங்க. ஸ்கின் வந்து என்ன பண்ணும், வியர்வை நாளங்கள் இருக்கு, ஏர் ஃபோர்ஸ் இருக்கு, ஒவ்வொரு ரோமங்கள் வழியாகவும் நமக்கு காற்றோட்டம் இருக்கு. அதே போல இங்க டாட் டாட் டாட்டா இருக்கும், இதுல ஏர் ஃபோர்ஸ் இருக்கு, காற்றோட்டம் இருக்கும். இந்த பேப்பரை நீங்க பிரிச்சீங்கன்னா இந்த மாதிரி பேப்பர் மாதிரி, இது வந்து பிளாஸ்டிக் கிடையாது, மண்ணோட மண்ணா மக்கி போயிடும், அந்த அளவுக்கு இருக்கு. இதுல இருக்கிற கம்மும் வந்து ஃப்ரூட்ஸ் கம். பேண்டிஸ்ல நீங்க ஸ்டிக் பண்ணீங்கன்னா ஸ்டிக் ஆகிக்கும். அதுக்கப்புறம் பேண்டிஸை வாஷ் பண்ணீங்கன்னா பேண்டிஸ்ல அந்த கம் டிராவல் ஆகாது, அதனாலயும் இன்ஃபெக்ஷன் இருக்கு. இப்போ இதுல இருக்கிற கம் வந்து டிராவல் ஆகிட்டே இருக்கும். நாங்க என்னதான் வாஷ் பண்ணி போட்டாலும் அந்த கம் போகவே போகாது, அதுவும் இன்ஃபெக்ஷன். அப்போ ஒட்டுமொத்தமா கெமிக்கல், பிளாஸ்டிக், இன்ஃபெக்ஷன் நிறைய விஷயம் இதுல இருக்குங்க. ஸோ இதுல இருந்து சுகாதாரம், ஹைஜீனிக்காக வேண்டி நல்ல விஷயத்துக்கு நம்ம மாறிக்கிறதுல நல்லதுதான் நடக்கும். அடுத்து பேண்டி